ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. டிசிஎஸ் பைபேக் வரப்போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிசிஎஸோட இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அரௌண்டு 3570 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பைபேக் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டெண்டர் ரூட் வழியாக தான் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. பைபேக் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 17,000 கோடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ரீட்டெயிலருக்கு 15% இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோன்னா 2,550 கோடி ரீட்டெயிலர்கிட்ட இருந்து பைபேக் பண்ணிப்பாங்க. பைபேக் ப்ரைஸாக 4,150 ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3,575 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 16% ப்ரீமியமில் தான் வந்து பைபேக் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னும் ரெக்கார்டு டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ ரெக்கார்டு டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து டெண்டர் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் டைம் இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்க, என்னுடைய வியூ அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பைபேக்கில் ஒன் ஷேர் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ நம்ம ஒரு ஷேரை பிட் பண்ணினோம், டெண்டர் பண்ணினோம் அப்படின்னா அந்த ஒரு ஷேர் அக்செப்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம், நம்ம எடுத்துக்கலாம். டிசிஎஸோட ஷேர் ப்ரைஸ் 3,500 ரூபாய்க்கும் கீழே போச்சு அப்படின்னா நான் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்கௌண்ட்லேருந்து ஒரு ஷேர் கண்டிப்பாக வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு அக்கௌண்ட்டுக்கு 600 ரூபாய் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான். ஓகேங்க, நீங்கள் இந்த பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா? நீங்கள் டிசிஎஸோட ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.